யாருமே சொல்லிக்கிட்டீங்களா உங்களுக்காக சிவா எபிசோட் ஒன் ஷாட் புது எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேசான இன்ட்ரோ கதையிலே இப்போ வந்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவங்க ரெடி இருக்காங்க. வேறு இல்லை, நம்ம சுகா தான் ரெடி ஆகிட்டு இருக்கான் ஆஃபீஸ்க்கு. ரெடி ஆகி முடிச்சுட்டு ஸோ கார் கீ எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டெப்லேருந்து நடந்து வரான். ஸோ பேக்கையும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கார் பக்கத்தில் போயிட்டு அப்படியே கார் டோரை திறந்து உள்ளே போய் உட்காரான். ஸோ காரை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே வந்து கிளம்பி போயிடுறாங்க இருந்து. சரி, நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. ஷோ பஸ்ஸு இப்போ தான் வருமா? ஐயோ கடுப்பாக கிளப்புறாங்க. ஆஃபீஸ் வேறு கிளம்பணும், லேட்டாக போகணும், அப்புறம் வேலை கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டு நிற்கிறீங்க பஸ் ஸ்டாண்டில். இந்த சைடு நம்ம சுகா வந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே மெயின் ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கான். தூரத்தில் பார்க்குறீங்க, பார்த்தா ஒரு குட்டி நாய் க்ராஸ் பண்ணுது ரோட்டில். நீங்கள் பார்த்துட்டு ஐயோ அடி பட்டுற போகுது அப்படின்னு சொல்லி ஓடி போய்ட்டு அந்த நாய்க்குட்டி எப்படியே காப்பாற்றுறீங்க. டக்குன்னு வந்து ஒரு கார் இடிக்கிற மாதிரி ஒரு செகண்ட் வந்திருக்கும். நீங்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த நாய்க்குட்டியை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிட்டீங்க. வந்து நம்ம சிவா வந்து பிரேக்கப் போட்டுறான். ஸோ அப்படியே உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நாய்க்குட்டியை போட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு ஒன்றும் இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அந்த நாய்க்கிட்ட கொஞ்சிக்கிட்டீங்க. அப்படியே பச்சைக்கண்ணை எடுக்காமல் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே வந்து ரோட்டை கிராஸ் பண்ணிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு அந்த நாய்க்குட்டியை போட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சுகா பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே காரை எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறான். ஆஃபீஸில் போய் ரீச் ஆகிடுறான். சுகா அப்படியே காரை விட்டு இறங்கிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகி ஆஃபீஸ்க்குள்ளே நடந்து வரான். ஸோ எல்லோரும் பார்த்து ஒரு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் சொல்லிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அவன் கேம்பெயினுக்கு போயிட்டு அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கான். நீ இந்த சைடு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நாய்க்குட்டி அப்படியே கொஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் பார்த்துட்டு ஆண்டி எங்கே போனீங்க, பாவம் நேரம் அடிபட்டுருக்கும் இதுக்கு தெரியுமா, ரோட்டை க்ராஸ் பண்ணி போச்சு ஆண்டி. ஸோ நல்ல நான் காப்பாற்றிட்டேன் மீன்ஸ்மா, என் புஜ்ஜுக்குட்டியை காப்பாற்றி கொடுத்ததுக்கு. ஸோ ஓகே பரவாயில்ல ஆண்டி, பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக. எங்கே போனீங்க? இல்லைம்மா ஒரு கால் வந்துச்சு, அதான் பேசிட்டு வரலான்னு பார்க்குறக்குள்ளேயும் அது இப்படி இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலம்மா. நல்ல வேலை என் பச்சுக்குட்டி நீ காப்பாற்றி கொடுத்தி, நல்ல விஷயம் பண்ணியிருக்க. ஓகே ஆண்டி பரவாயில்ல, இனிமேல் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க உங்கள் நாய்க்குட்டியை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஆண்டிகிட்ட சொல்கிறீங்க. ஆண்டி நானும் கிளம்புறேன், எனக்கு பஸ் வர டைம் ஆச்சு. சரிம்மா பார்த்து போயிட்டு வா. சரி ஆண்டி நான் போயிட்டு வரேன், பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பஸ் வந்துடும், நான் கிளம்பணும். அதுவும் இல்லாமல் நம்ம வேலையில் புதுசாக ஜாயின் பண்ண போகிறோம் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டிகிட்ட எல்லாமே சொல்கிறீங்க. ஸோ ஆண்டியும் பார்த்துட்டு அப்படியாம்மா ஆல் தி பெஸ்ட்மா, நல்லா வேலை பாரு, உனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அந்த ஆஃபீஸில், நீ வேறு லெவலில் டாப்பராக வருவ, இது ஆண்டியோட பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் பார்த்துட்டு தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கரெக்டாக இப்படி பேசிடும் போது பஸ்ஸே வந்துடுது. நீங்கள் பாய் சொல்லிட்டு அந்த ஆண்டிகிட்ட சொல்லிட்டு தான் போகிறீங்க. அந்த ஆண்டி பாய் காமிச்சிட்டு இருக்காங்க. இதில் பஸ்ஸும் எடுத்துறாங்க. ஸோ நீங்களும் கிளம்பி போயிடுறீங்க. கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகுது, கொஞ்சம் நேரத்தில் நீங்களும் போயிட்டு அந்த ஆஃபீஸ் போய் ரீச் ஆகிடுறீங்க. அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகி நடந்து வரீங்க. ஸோ எல்லோரும் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பார்க்குறாங்க, சரி என்னவோ அப்படின்னு சொல்லி நீங்களும் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் மட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்னும் வந்து உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்களை கூப்பிட்றா. சுமி சொல்லுங்கள், நீங்கள் தானே வேலையில் புதுசாக ஜாயின் பண்ண வந்திருக்கீங்க? ஆமாம். உங்களை டீட்டெயில் கொடுங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு டீட்டெயிலாக பார்த்துட்டு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இங்கே இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து கம்மி சார் அப்படின்னு சொல்லிட்டு சுகாட்ட கேட்டோன்னே எஸ் கம்மி, என்ன விஷயம் சார், ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ண வந்திருக்கா, அவளோட டீட்டெயில் கையில் கொடுக்குறா. ஸோ சுகாவும் வாங்கி பார்த்துட்டு சரி உள்ளே கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொன்னோன்னே ஸோ அந்த பொண்ணு வந்து உங்கள்கிட்ட வந்து பாஸ் கூப்பிட்றாங்க நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டோன்னே நீங்களும் வந்து பதட்டமாக வந்து ஐயோ ஃபஸ்ட் டைம் போகிறேன், என்ன கேள்வி கேட்க போகிறாங்களோ, பதட்டமாக இருக்கே, கடவுளே நீனே என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நீ கம்மி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுகாட்ட கேட்டோன்னே சுகாவும் எஸ் கம்மன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் உள்ளே போய்ட்றீங்க. உள்ளே போயிட்டு சார் யூஸ்டா உங்களை பார்த்தோன்னா செம்ம ஷாக்கு. ஸோ வெளியே கட்டிக்காமல் வாட்டுக்கு நீ தான் வேலையில் புதுசாக ஜாயின் பண்ண வந்திருக்கியா? ஆமாம் சார். உன் பேர்? சுமி. ஓ சரி ஓகே ஜஸ்ட் ஃபைல் அப்படின்னு சுகா கேட்டோன்னா நீங்களும் கொடுக்குறீங்க. ஸோ அந்த ஃபைலை பார்த்துட்டு சைன் பண்ணுறான். சைன் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டு சுமி ஸோ வேலையில் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ கவனமாக இருக்கணும், அப்புறம் கரெக்ட் டயத்துக்கு வரணும். ஸோ ஒரு நாள் கூட லேட் பண்ணக்கூடாது, லீவும் போடக்கூடாது. ஓகே
இந்த வேலையில் மட்டும்தான் கவனம் இருக்கணும், வேறு எந்த திசையிலையும் கவனம் இருக்கக்கூடாது. புரியுதா? புரியுது சார். ஓகே சார். கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். கால் பண்ணாலும் அந்த பொண்ணு அட்டென்ட் பண்ணி, சார் சொல்லுங்கள் சார், கேபினுக்கு வா. ஓகே சார். அந்த பொண்ணுகிட்ட பேசி முடிச்சிடு. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு வர மே கம்மி சார் வீட்டு கேட்டுட்டு, நீ கம்மி சார், எஸ் கம்மி. சிஷா, நீ பாரு, உண்மை பொண்ணுக்கு நீ தான் எல்லா வேலையும் சொல்லிக் கொடுக்குற, புரியுதா? எப்படி வேலை பார்க்கணும் சொல்லிக் கொடுக்குற. ஓகே சார், சொல்லிக் கொடுத்துட்றேன் சார். மீ எல்லா வேலையும் இவ சொல்லிக் கொடுப்பா. ஸோ நீ கவனமாக கேட்டுக்கோ, புரிஞ்சுக்கோ. ஓகே, எந்த டவுட்னாலும் நீ அவட்டையும் கேட்கலாம். புரிஞ்சுச்சுல சுமி? ஸோ நீ வேலையில் ஜாயின் ஆகிட்ட. ஸோ போகலாம். ஸ்ரீஷா கூட்டிகிட்டு போ. ஓகே சார். மீ போங்க, போய் வேலை போய் பாருங்கள். ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஸோ ஸ்ரீகா சொன்னதுக்கப்புறம் நீங்களும் வந்து கிளம்பி போயிடுங்க அந்த பொண்ணு கூடயே. ஸோ அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன எப்படி வேலை பார்க்கணும்னு சொல்லி எல்லாமே சொல்லிக் கொடுப்பா. ஸோ நீங்களும் கற்றுக்குறீங்க. ஸோ நீங்களும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, சிவா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்பப்போ உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து டயர்டாகிடுங்க, செம்ம டயர்டாக இருக்குது உங்களுக்கு. என்னடா இது இப்படி ஒரு வேலையா, என்ன பண்ணுறது, சம்பளத்துக்காக காசுக்காக வேலை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சுகாவும் கவனிச்சிடுறான், நோட் பண்ணிடுறான் அவங்கள சுத்தமாக முடியலன்ட்டு. அடிக்கடி தூங்குறீங்க, சுகா நல்லாவே தெரியுது. சுகா வந்து பிரியாட்ட வந்து ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது காஃபி வாங்கி கொடுங்க, ரொம்ப டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே உங்களுக்காக ஹெல்ப் மேலே ஹெல்ப் பண்ணுவான். ஸோ உங்களுக்கு செம்ம டவுட்டாக இருக்கும், யாரா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது, உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இப்படியே உங்களுக்கு டைம் போயிடும். இதுதான் கொஞ்ச நாள் போகுது. எப்பயுமே வந்து சுகா வந்து உங்களை கவனிச்சிக்கிட்டே இருப்பான், நோட் பண்ணிட்டே இருப்பான். ஸோ அடிக்கடி டயர்டாகிடுவீங்க. சுகா வந்து கேபின் ஒருத்தவனை கூப்பிட்டு அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வாங்கி கொடுத்து அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தெம்ப வேலை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எப்போவுமே கேர்ஃபுல்லாக எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துப்பான் உங்களை. ஸோ உங்களுக்கு யாருன்னே தெரியாமல் முடிச்சுட்டு கிடப்பீங்க. இப்போ அவங்க சிவா வந்து உங்ககிட்ட வந்து பேசுவான், நீங்களும் பேசுவீங்க. ஸோ சிவா கிட்ட பேசுகிறது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ சிவா வந்து உங்ககிட்ட ரொம்ப நேரம் டைம் பண்ணுவான். ஸோ நீங்களும் வந்து ரொம்ப நேரமே டைம் பண்ணுவீங்க சிவா கூட. சிவா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஸோ ஊருக்கு போயிருப்பான், நீ ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க சிவாவை. ஸோ அவன் நெக்ஸ்ட் வீக்கே ஊருக்கு கிளம்பி வந்திருப்பான். ஸோ வந்தோடனே டைட்டாக ஹாப் பண்ணிட்டு ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருப்பீங்க. சிவா தான் சம்மந்தப்படுத்திக்கிட்டு இருப்பான். உங்களை கண்ணுக்குள்ளே வச்சுக்கிட்டு எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துப்பான். ஸோ போக போக சுகாவும் உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான், நீங்களும் லவ் பண்ண ரொம்ப ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சுகாவை ரொம்பவே பிடிச்சி போயிடும், சுகாவுக்கும் அதே மாதிரி தான் உங்களை ரொம்பவே பிடிச்சி போயிடும். அப்பப்போ சிவாவை வெறுப்பேற்றவே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சிவாவை வெறுப்பேற்றதுக்குன்னு ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ சிவாவுக்கு செம்ம காண்டாக திட்டுவான். நீ என்ன பண்ணாலும் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவன் எதுவுமே கண்டுக்க மாட்டான், அப்படியே விட்டுருவான். சிவா வந்து உங்களை சைட் அடிப்பான், ரொமான்ஸ் பண்ணுவான், சின்ன சின்ன ரொமான்ஸ் பண்ணுவான். ஸோ நீங்களும் சிவா கூட ரொமான்ஸ் பண்ணுவீங்க. இப்படி தான் உங்களுக்கு லைஃபே போகுது உங்களுக்கும் சிவாவுக்கும். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டாக உங்கள் ஃபோன்லேருந்து ஒரு கால் வருது. பார்த்தா சிவா தான் கால் பண்ணியிருப்பான். நீங்களும் பார்த்துட்டு அட்டன் பண்ணி பேசுவீங்க. ஹலோ சிவா, சொல்லு சிவா, என்ன கால் பண்ணியிருக்க, என்ன விஷயம்? இந்த சைடு நம்ம சிவா, ஏய் கேபினுக்கு வாடி, ஏன் கேபினுக்கு எதுக்கு கலாம் கேட்காதடி, வாடி கேபினுக்கு. ஷோ சிவா, நான் வேலை பார்த்துக்கிட்டேன். அந்த வேலைலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ பாரு ஏன் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொம் கோவப்படுறான் சிவா வந்து. நீங்களும் சரி சரி வரேன், வெயிட் பண்ண வரேன், சரி நான் ஃபோனை கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணினா நீங்களும் உங்கள் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நேராக வந்து அவன் கேபினுக்கு தான் வந்து வரீங்க. ஸோ கேபின் கதவை தட்டி மே கமிஷன் கூப்பிடுறீங்க. மே கமிஷன், எஸ் கண்ணன் அப்படின்னு சொன்னோன்னே சுகா அவங்கள பார்த்துன்னு டக்குன்னு அது ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். சுகாவை பார்த்துட்டு என்னாச்சு சுகா, என்ன? அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி, ஐ மிஸ் யூடி, லவ் யூ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொன்னோன்னே நீங்களும் சிவா பார்த்துட்டு லவ் யூ டூ புருஷா, என்னாச்சு? ஸோ நான் தான் மிஸ் பண்ணேன், இன்னும் குழந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. நான் உனக்கு குழந்த தாண்டி, இப்படி ஐ மிஸ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு சில சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். சுகா என்ன பண்ணுற, ஃபிட்டு? என்னடி ஏன்டி சிலுங்கிட்டே இருக்கு? சுகா இது ஆஃபீஸ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? பார்த்துக்கலாம், இன்னொரு ஆஃபீஸ் தானே, யார் வரப்போகிறா? நான் சொல்லாமல் கொள்ளாமல் ஜம்முன்னு உள்ளே நுழைய முடியாது.
ஸோ நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத. அந்த மாதிரி உங்களை பார்த்து சொன்னேன்னே, நீங்கள் ஷோவை பார்த்துட்டு சுகா நீ திருந்தவே மாட்டடா. ஆமாடி, உன் புருஷன் என்னைக்கிட்டே நான் திருந்திருக்கேன். சுகா சுகா என்ன பண்ணுற? இப்போ ஃபேனை சும்மா இரு ப்ளீஸ், யாராவது வந்துட போகிறாங்க. ஏய் நான் தான் சொல்லிட்டேன்ல ப்ளீஸ் டியர், ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எல்லாத்தையும். ஆஹா அப்படியா, ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களோ? ஆமாடி ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ப்ளீஸ் டி கிஸ் பண்ணுறே. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட்டம் முடிச்சுட்டு நிற்கிறீங்க. ஸோ சுகா வந்து பார்த்துட்டு முறைச்சிட்டு நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு உங்களை இழுத்து பிடிச்சி செம்மையாக லிப்லாக் பண்ணுறான். ஸோ நீங்கள் அந்த கிஸ்லேயே பெல்ட் ஆயிடுறீங்க. ஸோ ரொம்பவே டீப்பாக போகுது அந்த கிஸ்ஸு. டக்குன்னு சுகா ஒரு கிஸ் அப்படி அவங்கள பார்த்துட்டு நீட்டி இருக்கும்லாட்டி சுகா என்ன பண்ணுற இந்த ஆஃபீஸு. ஏய் நான் பார்த்துக்கிறேன், யூ கோஆப்ரேட் பண்ண புரியுதா? நான் பண்ணதுக்கு மட்டும் வேணாமே ப்ளீஸ், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் லைட்டாக மூவ் பண்ணுறீங்க சுகா அப்படின்னு ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ சுகாவுக்கு இதை கேட்கவே அப்படி இன்னும் வைவாகுது. அப்படியே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ இப்போ நீங்களும் சுகா நேக்கடாக தான் இருக்கீங்க. ஸோ டக்குன்னு வந்து சுகா உங்களை பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு சாஃப்டாக அப்படியே ஓதட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் அந்த கிஸ்ஸை அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் பேக் கிஸ் பண்ணுறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிஸ் ரொம்ப டீப்பாக போகுது. கொஞ்சம் என்ன தானே சுகா உங்களை பார்த்துட்டு பொண்டாட்டி ஆன்சர் பண்ணுறேன், ஓகே வரைக்கும் வரைக்கும் புருஷனுக்கு தேங்க்யூ. ஓகே சுகா. சுகா அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே டக்குன்னு எக்ஸைட் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான் லைட்டாக மூவ் பண்ணுறீங்க. சுகா வலிக்குது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்களும் ஓகேவாகி அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. 10 ரவுண்டு வீடுது உங்களுக்கும் சுகாக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சுகா பண்ணுறது, சுகாக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவ்வளோ ரொமான்டிக்காக ஸ்வீட்டாக அவ்வளோ ரொமான்டிக்காக அப்படி ஒரு க்யூட்டான ரொமான்ஸ் உங்களுக்கு சுகாக்கும் நடக்குது. ஸோ சுகாவும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. ஹாப்பி எண்டிங்காக தான் இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். சுகா ஒன் ஷார்ட் எபிசோடில் புதிய எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்பி டைம் முடிச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் anything. I love you, Sarah, and you, Shipu. Bye bye.